உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நன்மைகள் எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நல்ல காலம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய எல்லாருடைய தவமும், நம்மளுடைய உழைப்பும், முயற்சியும், எண்ணமும், காத்திருத்தலும் எல்லாமே எதுக்காகனா, சனி வரப்போகிறாரே, 29ஆம் தேதி வரப்போகுது. இன்னொரு கொஞ்ச நாள் தானே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல 10 நாள்ல வந்துருமே. வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? சனியினுடைய பெயர்ச்சி இந்த வருடம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்கிறார் 29ஆம் தேதி. மீனத்திற்கு வரக்கூடிய சனி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் நமக்கு தரப்போகிறார்? சனியின் ஆட்டம் ஆரம்பம். அதிரடி டைட்டிலோட ஸ்டார்ட் பண்றோம். சனியினுடைய ஆட்டம் ஏன் அப்படின்னா, எல்லா கிரகங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க. சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே வித்தியாசமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, பிகாஸ் அவர் சனி. இந்த நல்ல காலம் அப்படிங்கிற இந்த டேகோட எதுக்கு நம்ம சனியினுடைய ஆட்டம் ஆரம்பம்ங்கிறத சேர்த்து சொல்றோம் அப்படின்னா, உண்மையிலேயே சனி இந்த வருடம் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்ய போகிறார். காரணம், சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார். குரு எப்படி அருள் தருகிறாரோ, குருவருள் திருவருள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குரு எப்படி நல்லது செய்யறாரோ அந்த மாதிரி சனி உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கார். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிளஸ் பண்ண போறார், யாரெல்லாம் பெண்டெடுக்க போறார், யாருக்கெல்லாம் குழந்தை கொடுக்க போறார், யாருக்கெல்லாம் குபேர சம்பத்து தரப்போறார், வெளிநாட்டு யோகம் யாருக்கு, இது போன்ற நிறைய நம்மளுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாத்தையும் சனி பகவானோட பிளெஸிங்ஸ் எப்படி இருக்கு? 2 விஷயம். நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, அது கூட லேட்டா நடக்கட்டும், ஆனா கெட்டது நடக்காம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையுமே. அப்ப சனி எப்படி பார்த்துட்டு, அப்பா உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லைல்ல, ஒன்னும் இல்லை, ரைட் விடு, அவ்வளவுதான், உன் பிரச்சனைக்கு நான் வரல, என் பிரச்சனைக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் செட். அவ்வகையில இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை நல்ல காலம் எனும் இந்த தலைப்பில் துவங்கி சனியின் ஆட்டம் ஆரம்பம் எனும் இந்த வர்ணனையோடு துவங்குகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவாக பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன விஷயங்களை தரப்போகிறது? 8ஆம் வீட்டிலே சனி பகவான் மறைகிறார். சனி 8ஆம் வீட்டில் மறைந்து அஷ்டம சனியாக வருகிறார். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும். ஏற்கனவே நமக்கு அவனுக்கும் வாக்கியா தருகிறாரு. என்ன கையை பிடிச்சிருத்தியா, என்ன கையை பிடிச்சிருத்தியா ஒரு படத்துல வரும். இந்த மாதிரி ஏற்கனவே சூரியனுக்கு சனிக்கும் ஆகாது. இதுல இந்த ஆள் வேற கோச்சிட்டு 8ஆவது வீட்டுல போய் உட்காந்துருக்கான். இவங்க 2 பேரும் போடுற சண்டையில என்ன ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் பாட்டுக்கு இப்பதான் ஏதோ பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, உங்களுக்கு ராசியில கேது வேற வரப்போறாரு. இந்த பக்கம் 7ல ராகு. சோ 7ல ராகு உங்களுக்கு சிற்றின்பத்துக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சனீஸ்வர பகவான் வேலை பாரு, உங்களுக்கு இன்னைக்கு பார்த்து நைட் ஷிஃப்ட், 2 ஷிஃப்ட் பார்த்து உட்கார வைக்கிறாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு விட்டாதானே நான் வீட்டுக்கு போவேன். நீ வீட்டுக்கு போகக்கூடாது, நீ எப்பப்பா என்ன வீட்டுக்கு அனுப்புவப்பா, நீ வீட்டுக்கே போகக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி கம்பெனிலே பிடிச்சு பண்றாங்க. அஷ்டம சனி நடக்கும் பொழுது ஒரு மனிதனை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணா ஒருத்தன் டார்ச்சர் ஆவானோ அப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவாங்க. அவன் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா கண்டினியூஸா ஒரு 3-4 நாள் டிரைவிங்ல இருப்பாங்க. அந்த மாதிரி. அல்லது வேலையை டைட் பண்ணுவாருன்னு சொல்ல வரேன். டைட் பண்ணா கூட பரவாயில்ல. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, என்னைக்கும் பழைய கேஸா இருக்கும். ஒரு 5 வருஷம் முன்னாடி கிரெடிட் கார்டு கட்டி மிச்சம் வச்சிங்கல்ல, அந்த பேங்க்கார கண்டுபிடிச்சு வீடு கண்டுபிடிச்சு நீ அன்னைக்கு ஒரு 14,000 ரூபாய் தரணுமே, அது இன்னைக்கு கூட புரியுமா? ஐயோ, உனக்கு ஒரு மனசாட்சியே இல்லையா? ஒரு போன் பண்ணிட்டு வரக்கூடாதா? அன்னைக்கு பார்த்து வீட்டுல கெஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி மனசை போட்டு, அதாவது என்னன்னா, எதிர்பாராத தருணங்கள் அப்படிம்பாங்க. எதிர்பாராத தருணங்கள்லாம் இந்த அஷ்டம சனியால் ஏற்படும். அஷ்டம சனியை ஜெயிக்கிறது எப்படி? அஷ்டம சனியை ஜெயிக்கிறது எப்படின்னா, எதுலையுமே இன்வால்வ் ஆகாம இருந்தீங்கன்னா நீங்க எந்த பிரச்சனையுமே வராது. ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம எதையாவது ஒன்று இன்வால்வ் ஆகும் போது தான் நமக்கு பிரச்சனையே வருது. நீங்க ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்றீங்க,
உங்களுடைய ஐடியாவுக்கு நீங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த நிர்வாகத்துக்கு சொல்லி தரீங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு டீமை வழி நடத்துறதுக்காக சார் நான் என்னெல்லாம் குரூப்ல நிறைய பேர் சேர்த்திருக்கேன். அஷ்டமசனி வந்தபோது சொல்றேன், எனக்கு அஷ்டமசனி வந்தபோது சொல்றேன். நான் ஒரு கார்பரேட்ல வேலை பார்க்கும்போது என்னையே கேட்காம என்ன அந்த குரூப்ல சேர்த்துட்டாங்க. கேட்டா ஆபீஸ் டீம்னு பேர் வச்சுட்டானுங்க. அதுக்கு ஒரு அட்மின் ஒருத்தர் இருப்பான். நாங்கெல்லாம் மெம்பரு, இவர் தான் பெரிய இவர் அட்மின். இவர் நினைச்சா என்ன வேணா பதிவை போடுவாரு, நீக்குவாரு, என்ன வேணா பண்ணுவாரு. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் மாதிரி வாட்ஸ்அப்லயே மெயின்டைன் பண்றானுங்க. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் ஏன் குரூப்ல போடவே இல்லை அப்படிங்கிறது. டேய் என்ன கேட்டாடா குரூப்ல சேர்த்துனீங்க, இது ஏன் போன்றா, நான் பேசுவேன், பேசாம கூட தான் போவேன். ஆக்டிவா இருங்க, குரூப்பை பார்த்துக்கிட்டே இருங்க. என் போனை நான் வாங்கினது என் பொண்டாட்டியை லவ் பண்றதுக்கா இல்ல இவன் அனுப்புற குரூப்பை பாக்குறதுக்கான்னு சத்தியமா எனக்கே தெரியல. ஆனா பெரும்பாலான பேரு நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க, கார்பரேட்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், எனது மீடியா யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற உங்க பாஸ் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. இவனும் தூங்க மாட்டான், நம்மளையும் தூங்க விட மாட்டான். குழுவில் உள்ள ஒரு அனைவருக்கும் வணக்கம். ஆமா, இதுக்கு ஒன்னி குறைச்சல் இல்லை. இதுல என்னன்னா இதுங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுறது. ஏதாவது ஒரு கான்செப்ட் உருவாக்கும் போது அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்த வந்து ஆமா கரெக்ட், இவர் சொல்றது கரெக்ட், இன்னொருத்த தப்புன்னு சொல்லிட்டானா அவன் என்னமோ பெரிய வில்ல மாதிரியும் இவன் ரைட்டு மாதிரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா அஷ்டம சனிங்கிறது இந்த மாதிரியான தர்ம சங்கடங்களை எல்லாரும் முன்னாடி குழுவில் திட்டவும் முடியாது. இவன் ஒரு முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கான், அது சொன்னா இருந்தாலும் கோவம் வந்துடும். எதுக்கு சொல்றேன்னா அந்த நம்ம எதா இருந்தாலும் ஃபோக்கஸ் ஃபாலோ பிளே வச்சிருப்பாங்க. நீங்க எங்க போறீங்க சொல்லிட்டு போங்க, ஏன் லீவு. நேத்து விஜிபி கிட்ட பார்த்தேன், ஆமா சார் நான் ஃபேமிலியோட கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், குரூப்ல போடவே இல்லை. ஏண்டா நான் எங்க போனாலும் குரூப்ல உனக்கு போடணுமாடா, இப்படிலாம் டார்ச்சர். சோ அஷ்டம சனிங்கிறது என்னன்னா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் உங்களை திட்டி யூனிட் அப்டேட், யூனிட் எக்ஸல். ஒரு பழமொழி சின்ன வயசுல சொல்லும்போது உன் வயசுலனா சச்சின் டெண்டுல்கர் சாதம் அடிச்சிட்டாரு. ஆமாப்பா கரெக்டுப்பா, உன் வயசுல கூட தான்ப்பா ராஜீவ் காந்தி பிரதமர் ஆயிட்டாரு, இன்னும் ஆகாமே இருக்கிற. அந்த மாதிரி மிகைப்படுத்தப்பட்ட தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாம நம்ம கம்பேரிசன். ஒருத்தரோட உங்களோட குமார் நல்லா பண்றாரு, உங்களோட அவர் நல்லா பண்றாரு. என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த டெம்ப்டேஷன் ஆவறீங்க பாத்தீங்களா, நீங்க டெம்ப்டேஷன் ஆக்குறது தான் சனியோட நோக்கம். சனியோட ஒரே நோக்கம் என்னன்னா நீங்க டெம்ப்டேஷன் ஆகணும். இந்த டெம்ப்டேஷன் ஆகாம நீங்க பாட்டு கம்முன்னு உங்க வேலையை மட்டும் பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. நேர்மை குறைவு, எண்ணி பார்க்காம வாங்குறது, தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்க இழுத்து விடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அஷ்டமசனி நடந்த போது ஒரு சம்பவம் ஒரு வேகமா சொல்லிடுறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம். ஒருத்தர் என்ன பண்றாரு, திருப்பதிக்கு போயிருக்காரு ஹஸ்பண்ட். நடந்த சம்பவம் சார், அஷ்டமசனில நடந்த சம்பவம். வாட்ஸ்அப்ல படிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ ஒருத்தர் திருப்பதி போயிருக்காரு. திருப்பதி போனவர் தரிசனம் முடிச்சுட்டு கீழே வர்றாரு. கீழே வந்த உடனே ஒருத்தர் என்ன கேட்கறான், தம்பி அண்ணே எனக்கு போன் மட்டும் கொடுங்க, அர்ஜென்ட்னே வீட்டுக்கு போன் பண்ணணும், என் மொபைல்ல சார்ஜ் இல்லை. சரி திருப்பதி போனா கீழே வச்சுட்டு போவாங்க போன்லாம், அதனால வந்து பேட்டரி டவுன் ஆயிருக்கும் போல இருக்குன்ட்டு இவர் போனை கொடுத்துருக்காரு. வாங்கி அலோ 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 அப்படி பேசிட்டு அப்படியே போயிட்டான். ஐயோ என் போனு அவர் பின்னாடியே ஓடுறாரு. ஓடினவன் போனை தூக்கிட்டு ஓடியே போயிட்டான். ஓடி போனவன் அங்க போய் பாக்குறான் யார் யார் நம்பர்லாம் இருக்கு பார்த்தா அதுல மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. பெரும்பாலான பேர் அவங்க ஒய்ஃப் ஏஞ்சல் ஸ்வீட் ஹார்ட் இப்படிலாம் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்வீட் ஹார்ட்டுக்கு போன் பண்றான். போன் பண்ணி ஹலோ இது மாதிரி இந்த போன்காரர் யாரு, நீங்க இந்த இது மாதிரி இவரோட ஒய்ஃப், நானு உன் புருஷன் இங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான், ஐசியூல சேர்த்த போறோம், ஒரு செலவாகும், ஒரு 50,000 செலவாகும் டாக்டர் சொல்றாங்க. இப்படியே விட்டுட்டு போட்டா இல்ல சேர்த்துட்டு போட்டா? ஐயோ ஐயா அப்படி விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன், எப்படி இருந்தாலும் காப்பாத்திருங்க. சரி ஓகே நீங்க காப்பாத்திடலாம், நான் கூப்பிடுறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டு இருக்கான். இது நடந்த சம்பவம் சார். கட்டுன்னு கட்டியிருக்கான். என்ன ஒரு 16 இட்லி 26 இடியா போட்டு நல்லா சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டுட்டு கிடைச்ச அந்த ஹோட்டல்காரர்கிட்ட சொல்றேன், சார் ஹலோ ஐ எம் ஏ ஜென்டில்மேன், ஆக்சுவலி என்னோட பர்சனை மிஸ் பண்ணிட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க உங்க ஹோட்டலோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்னோட டேட்ட சொன்னீங்கன்னா என் டேட கொஞ்சம் கேஷ் போடுவாரு, அதுல உங்க கேஷ் எவ்வளவோ அதை எடுத்துட்டு மீதி பண்ண எனக்கு செலவு கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஊர்ல செலவு பண்ணி நான் ஊருக்கு போயிடுவேன், ஆக்சுவலி ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு. அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க போறோம், காசு போட போறான், அவ்வளவுதானே நடக்க போகுதுன்ட்டு அந்த ஹோட்டலுக்கார அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கான். இவன் என்ன பண்றான், அவங்க ஒய்ஃபுக்கு போன் பண்ணி ஹலோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் போட்டுரு, நான் உடனே வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டி உங்க புருஷனை காப்பாத்திடுறேன். 50,000 ரூபாய் சார், நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு 50,000 ரூபாய் போட்டிருக்காங்க. 50,000 1100 ரூபா
டிஃபன் செலவு மட்டும், மீதி காசை எல்லாத்தையும் வாங்கிட்டான் அந்த ஹோட்டல்காரன்ட்டே. கேட்டா இவன் தான் ஜென்டில்மேன் ஆச்சு. சரின்ட்டு அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு போனையும் உடைச்சு போட்டான். எங்க போனான்னு தெரியல. இந்த நேரத்துல தான் அவங்க ஒய்ஃப் சென்னையில இருந்து வராங்க. இந்த ஆளு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுட்டு. இந்த ஆளு போனை காணோன்னு தேடுறான். 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது, ஏய் நீ ஒன்னும் சாவலையா? இல்லப்பா, ஒருத்தர் வீணா போனை தூக்கிட்டு ஓடிட்டான். அவன் போனை மட்டுமா தூக்கிட்டு ஓடினான். நீ ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு என்கிட்ட 50,000 ரூபாய் ஆட்டையை போட்டான்ப்பா. அப்புறம் போய் போலீஸ்ல கேட்டா போலீஸ் ஒரே வார்த்தை கேட்டாங்களாம், இப்ப நாம தூக்கிட்டு ஓடனே அவன் மேல கேஸ் கொடுக்கவா, இல்ல போலீஸ்க்கு மேல ஹோட்டல் மேல கேஸ் கொடுக்கவா, இல்ல உங்க மேல கேஸ் கொடுக்குவான்னு. அஷ்டம சனி எப்படி நடக்கும்னா, தேவையில்லாம ஒரு ஹெல்ப் பண்ண போய் அவன் கேட்டான், அவன் யாருன்னே தெரியாது, அவன்கிட்ட மொபைலை கொடுக்க போய் மொபைலும் போச்சு, 50,000 ரூபாய் காசும் போச்சு. இதுதான் சிம்மராசிக்காரர்கள். நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியா இருக்கும், ஆனா அதனுடைய சீரியஸ்னஸ் நீங்க புரிஞ்சீங்க. யாராவது சம்பந்தம் இல்லாத நபர் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா தயவு செய்து எனக்கு தெரியாதுன்னு போயிருங்க. நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண போக யாருக்கு தெரியும் அவன் என்ன பிபிபி குரூப்போ, அந்த குரூப் ஆளு நினைச்சு உங்களை பிடிச்சி கைது பண்ணி கூட்டு போயிடுவாங்க. சோ அதனால ஜாக்கிரதையா இருங்க, விழிப்போடு இருங்க. அஷ்டம சனி இப்படி பண்ணும் அப்படி பண்ணலாம் எல்லாம் சொல்லுவாங்க. அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்களா வாண்டடா எதையாவது இழுத்து போட்டுக்காத வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ணாது. கீழே பெற்றிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.